நெக்ஸ்ட் வந்து நான் கன்வென்ஷனல் பை பாண்ட். இந்த நான் கன்வென்ஷனல் பை பாண்ட்ல 3 கேட்டகரி இருக்கு. முதல்ல கவனியா படிக்கலாம். ஃபர்ஸ்ட் கேட்டகரி P5 இன்டராக்ஷன், அதாவது P5 ஓவர்லாப்பிங். செகண்ட் ஒன் P5 இன்டராக்ஷன் அல்லது ஓவர்லாப். தேர்ட் கேட்டகரி நான் பாண்டட் பை எலக்ட்ரான்ஸ் அண்ட் பை ஸ்டார் ஆர்பிட்டாலுடைய இன்டராக்ஷன். இதெல்லாமே நான் கன்வென்ஷனல் பை பாண்ட் இருக்கக்கூடிய 3 கேட்டகரி. சரிங்களா? இதுல முதல்ல P5 அப்படின்னா ஒரு 2p பை ஆர்பிட்டால். சரிங்களா? அதே மாதிரி ஒரு 2p பை ஆர்பிட்டால் இன்னொரு 2p பை ஆர்பிட்டால் கூட சேரலாம், இல்லைன்னா ஒரு 3p பை ஆர்பிட்டால் கூட சேரலாம். கண்டினியூ p ஆர்பிட்டால், இதுவும் p பை ஆர்பிட்டால், இதுவும் p ஆர்பிட்டால் பை ஆர்பிட்டால். ஒரு 2p ஓவர்லாப் பண்ணலாம். இட் இஸ் கால்ட் தி பெஸ்ட் ஓவர்லாப்னு ஆல்ரெடி பார்த்தோம். சரிங்களா? சொல்றது புரியுதா இல்லையா? அப்ப P5 பாண்டிங்ல ஒரு p ஆர்பிட்டாலுடைய பை பாண்டிங் இன்னொரு p ஆர்பிட்டாலுடைய பை பாண்டிங் கூட ஓவர்லாப் நடக்கும்போது 2 கேட்டகரி. அதுல 2p ஆர்பிட்டால் இன்னொரு 2p ஆர்பிட்டால் கூட ஓவர்லாப் நடந்து ஒரு பை பாண்டை ஃபார்ம் பண்ணலாம். ஒரு 2p ஆர்பிட்டால் 3p ஆர்பிட்டால் கூட ஓவர்லாப் நடந்து ஒரு பை பாண்டை ஃபார்ம் பண்ணலாம். பட் 2p ஓவர்லாப் அப்படிங்கிறது பெஸ்ட் ஓவர்லாப் அல்லது பெட்டர் ஓவர்லாப். சரிங்களா? ஓவர்லாப்ல பெட்டர் ஓவர்லாப் இது 2p ஓவர்லாப் என்னது பெட்டர் ஓவர்லாப். பட் இட் இஸ் நாட் a better overlap, not a better overlap இந்த கேட்டகரியை பொறுத்தவரைக்கும். சரிங்களா? இதுல P5 பாண்டிங்ல p ஆர்பிட்டால் ஓவர்லாப்ல இது பெஸ்ட் ஓவர்லாப், இது வெரி புவர் ஓவர்லாப். இதான் இருக்கிறதுல கடைசி பேக் பாண்டிங்ல வரக்கூடிய கடைசி பாண்ட் உடைய ஸ்ட்ரென்த். சரிங்களா? அடுத்த கேட்டகரி என்னது p ஆர்பிட்டால். அப்ப இதுல 2p ஆர்பிட்டால் அதனுடைய பை எலக்ட்ரான், இன்னொரு 2p ஆர்பிட்டால் அதே சேம் பை எலக்ட்ரான், இன்னொரு 2p ஆர்பிட்டால் உடைய பை எலக்ட்ரான், ஒரு d ஆர்பிட்டால் கூட 3d ஆர்பிட்டால் இருக்கக்கூடிய பை எலக்ட்ரான்ஸ் கூட ஓவர்லாப்ல இன்வால்வ் ஆகலாம். இல்லைன்னா 4d ஆர்பிட்டால் இருக்கக்கூடிய பை ஆர்பிட்டால் கூட ஓவர்லாப்ல இன்வால்வ் ஆகலாம். இல்லைன்னா பை ஆர்பிட்டால் இருக்கக்கூடிய அதாவது தேர்ட் d ஆர்பிட்டால் 3d சீரிஸ் 4d சீரிஸ் அண்ட் 5d சீரிஸ். அப்போ ஒரு 2p ஆர்பிட்டால் 3d 4d 5d கூட ஓவர்லாப் நடக்கும்போது எப்படி எல்லாம் கிடைக்கும். சரிங்களா? இதுல இதை கம்பேர் பண்ணும்போது இதெல்லாம் பின்னாடி சொல்றேன். ஓவரால் ஆர்டர் வந்து பின்னாடி சொல்றேன். இதுல இந்த 2p5 4d5 and 5d5 இதுல வந்து ஆர்பிட்டால் உடைய கான்ட்ராக்ஷன், அதாவது d ஆர்பிட்டால் ஷ்ரிங்கிங் சொல்லுவாங்க. d ஆர்பிட்டால் உடைய கான்ட்ராக்ஷன் இருக்கும். ஏன் d ஆர்பிட்டால் உடைய கான்ட்ராக்ஷன் நடக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த p ஆர்பிட்டால் இருக்க எலக்ட்ரான்ஸை ப்ரொவைட் பண்ணும்போது d ஆர்பிட்டால்ஸ் அந்த எலக்ட்ரான்ஸை வந்து அக்செப்ட் பண்றதுக்காக ஆர்பிட்டால் நார்மலா இருக்கக்கூடிய ஆர்பிட்டாலுடைய லோப்ஸ் என்ன பண்ணிக்கும், சுருக்கிக்கும். எதுக்காக சுருக்கிக்கும் அப்படின்னா p ஆர்பிட்டாலுடைய சைஸ் எந்த அளவுக்கு இருக்கோ அதே அளவுக்கு சைஸ்க்கு மாறும்போது 2p ஓவர்லாப் எப்படி பெஸ்ட் ஓவர்லாப் நடக்குதோ அந்த மாதிரி d ஆர்பிட்டாலுடைய சைஸ் அதிகமாக இருக்கும், p ஆர்பிட்டாலுடைய சைஸ் அதை விட கம்மியாக இருக்கும். ஸோ d ஆர்பிட்டால் வந்து ஸ்விங்கிங் நடக்கும்போது அது p ஆர்பிட்டாலுடைய சைஸுக்கு மேட்ச் ஆகிறதுனால அந்த ஆர்பிட்டால் என்ன பண்ணிக்கும், தன்னுடைய சைஸை வந்து சுருக்கிட்டு அந்த ஆர்பிட்டால் கொடுக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸை அக்செப்ட் பண்ணிக்கும். சரிங்களா? அப்போ பெரும்பாலும் ஏன்னா நம்ம 3D இருந்து 4D வரும்போது சைஸ் அதிகமாகுது, 4D இருந்து 5D வரும்போது என்ன ஆகுது, சைஸ் இன்னும் அதிகமாகுது. அப்போ அக்செப்டிங் டெண்டன்சி குறையும். ஏன்னா ஆர்பிட்டாலுடைய சைஸ் அப்ராக்சிமேட்லி ஈக்குவலாக இருந்தால் தான் பெஸ்ட் ஓவர்லாப் வந்து நடக்கும். சொல்லுங்களா? அப்போ இந்த கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் ஆர்பிட்டாலுடைய ஸ்ட்ரிங்கிங் அல்லது ஆர்பிட்டாலுடைய கான்ட்ராக்ஷன் வந்து நடக்கும். பட் இதுவும் ஒரு டைப்பான என்னது ஓவர்லாப் தான். அப்போ p ஆர்பிட்டால் d ஆர்பிட்டால் கூட எப்படி ஓவர்லாப் நடக்குது. அடுத்த கேட்டகரி நான் பாண்டிங் ஆர்பிட்டால். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு p ஆர்பிட்டால் இருக்கு, அதனுடைய பை ஸ்டார் ஆர்பிட்டால் கூட எப்படி ஃபார்ம் ஆகலாம். அதே மாதிரி இதுல 2p5 இருக்கலாம், இல்லைன்னா d ஆர்பிட்டாலுடைய 5 இப்போ 3d5 4d5 அந்த மாதிரி இருக்கலாம். அதனுடைய பை ஸ்டார் அதனுடைய நான் பாண்டிங் எல்லாமே என்னது நான் பாண்டிங் ஆர்பிட்டால். அது p ஆர்பிட்டால் இருந்தாலும் சரி d ஆர்பிட்டால் இருந்தாலும் சரி அதனுடைய நான் பாண்டிங் ஆர்பிட்டால். இது நமக்கு சிலபஸ்ல தெரியாது. சரிங்களா? இப்போ நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியதுன்னா இந்த கேட்டகரி தான் ஓவர்லாப்பிங் ஆர்டர் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டியா இருக்கு, கடைசி ப்ரியாரிட்டியா இருக்கு. இதுல ஏன் கன்வென்ஷனல் பை பாண்ட்னு சொல்றோம், ஏன் நான் கன்வென்ஷனல் பை பாண்ட்னு சொல்றோம் அப்படிங்கறத மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். இதுல நம்ம ஆல்ரெடி ஒரு கேட்டகரி பார்த்தாச்சு. இது கன்வென்ஷனல் பை பாண்ட். என்னது ஆஃப் ஃபீல்ட் இன்டராக்ஷன் நடக்கும்போது ஒரு பை பாண்ட் வந்து ஃபார்ம் ஆகுது, அதுக்கு பேர் என்னது கன்வென்ஷனல் பை பாண்ட். இப்போ நான் கன்வென்ஷனல் பை பாண்ட் பெஸ்ட் எக்ஸாம்பிள் எதுனா இந்த பாஸ்பரஸனுடைய ஆஃப் சைட்ஸ். சரிங்களா? அதுக்கான பெஸ்ட் எக்ஸாம்பிள் p டபுள் பாண்ட் O. பாஸ்பரஸ்ல ஆல்ரெடி இந்த மாதிரி எக்ஸிஸ்ட் ஆகும். சரிங்களா? பாஸ்பரஸ் உடைய ஸ்கெலிட்டன் நார்மல் ஸ்கெலிட்டன் வந்து இதுதான். இப்போ பாஸ்பரஸ்ல இருக்கக்கூடிய எப்படி நைட்ரஜன்ல கன்வென்ஷனல் பை பாண்டா இருக்கு, இது நைட்ரஜன் உடைய ஆர்பிட்டால், இது ரெண்டு என்னது இது கன்வென்ஷனல் பை பாண்ட். கரெக்ட்டா? கன்வென்ஷனல். ஆனா இது என்னது நான் கன்வென்ஷனல் பை பாண்ட் சொல்றோம். இதுக்கான ரீசன் யாருக்கு தெரியுதா? நான் கன்வென்ஷனல் பை பாண்ட். இப்போ ஆக்சுவலா எழுதும்போது பாஸ்பரஸ் எழுதும்போது எப்படி எழுதலாம்,
பாஸ்பரஸ்க்கு NS2 NP3 நைட்ரஜனுடைய ஃபேமிலியா NS2 அப்ப 2s ஆர்பிட்டல்ல இது நைட்ரஜனுக்கு 3s ஆர்பிட்டல் அதுக்கப்புறம் 3p ஆர்பிட்டல் பட் என்ன இருக்குதுல வேக்கன்ட் d ஆர்பிட்டல் என்ன இருக்கு வேக்கன்ட் அப்ப 3p 3d ல அதுக்கப்புறம் 3s 3p அதுக்கப்புறம் இது 4 இது ஆர்பிட்டல் வேக்கன்ட் d இப்போ நைட்ரஜன்ல 3 அன்பார்ட் எலக்ட்ரான்ஸ் சாரி பாஸ்பரஸ் ஆக்ஸிஜன்ல இப்போ ஆக்ஸிஜனுக்கு எழுதும்போது 1s2 2s2 2p2 கரெக்ட்டா ஆனா ஆக்ஸிஜன்ல சாரி 2p4 இப்போ இந்த பாஸ்பரஸ் 2p4 பார்த்தீங்கன்னா ரெண்டு அன்பார்ட் எலக்ட்ரான் ஒரு பேர் எலக்ட்ரான் அதே மாதிரி 2s ல ஒரு பேர் எலக்ட்ரான் அப்ப ரெண்டு லோன் பேர் இருக்குமா பாஸ்பரஸ்க்கு நம்ம நார்மலா ஆக்ஸிஜன் கூட எழுதுறோம் இதுக்கு மீனிங் என்ன ஆக்ஸிஜனுக்கு வாட்டர் எழுதுறோம் இது ஒரு சிக்மா பாண்ட் இது ஒரு சிக்மா பாண்ட் இந்த ரெண்டு சிக்மா பாண்ட் எப்போ ஃபார்ம் ஆகும் 2p ஆர்பிட்டால் இருக்கக்கூடிய ரெண்டு அன்பார்ட் எலக்ட்ரான் ஹைட்ரஜன் உடைய ஒரு அன்பார்ட் எலக்ட்ரான் கொடுக்கும்போது ரெண்டு சேர்ந்து ஃபார்ம் ஆகக்கூடியது சிக்மா பாண்ட் நார்மலா ஆக்ஸிஜன்ல ரெண்டு கோவலன்ட் பாண்ட் ஃபார்ம் பண்ணிப்பாங்க அதே மாதிரி 2p ஆர்பிட்டால் இருக்கக்கூடிய ஒரு பேர் எலக்ட்ரான் 2s ஆர்பிட்டால் இருக்கக்கூடிய ஒரு பேர் எலக்ட்ரான் ரெண்டு சேர்ந்தது அதனுடைய லோன் பேரா பண்ணுது கரெக்ட் தானே என்னது இப்போ இது 2s2 2p2 மீனிங் புரியுதா 2p4 கரெக்ட்டா p ஆர்பிட்டால் இருக்கக்கூடிய ஒரு பேர் எலக்ட்ரான் 2s இருக்கக்கூடிய ஒரு பேர் எலக்ட்ரான் 2p ஆர்பிட்டால் இருக்கக்கூடிய ரெண்டு அன்பார்ட் எலக்ட்ரான் சேர்ந்த ஒரு பாண்ட் இதுதான் நார்மலா ஆக்ஸிஜனுடைய பாண்டிங் நேச்சர் கரெக்ட்டா இல்லையா அப்ப இந்த p ஆர்பிட்டால் இந்த பாஸ்பரஸ் ஒரு p ஆர்பிட்டால் கூட சேர்ந்து எப்படி சேர்ந்திருக்கும் இதுல ரெண்டு அன்பார்ட் எலக்ட்ரான் இருக்கா 2p4 இத மட்டும் எழுதுங்க பாருங்க ஆக்ஸிஜன்ல இருக்கக்கூடிய 2p4 1 2 3 and 4 கரெக்ட்டா இப்போ இது கன்வென்ஷனல் பாண்ட் மாதிரி பார்க்கிறதுக்கு தெரிஞ்சுங்க ஏன் கன்வென்ஷனல் பை பாண்ட் இதனுடைய ஒரு ஆஃப் ஃபீல்ட் எலக்ட்ரான் இதனுடைய ஒரு ஆஃப் ஃபீல்ட் எலக்ட்ரான் ஒரு ஆஃப் ஃபீல்ட் எலக்ட்ரான் ஒரு ஆஃப் ஃபீல்ட் எலக்ட்ரான் கூட சேர்ந்தா என்ன கிடைச்சிருக்கும் கன்வென்ஷனல் பை பாண்ட் ஆனா பாஸ்பரஸ் p டபுள் பாண்ட் O என்ன கிடையாது கன்வென்ஷனல் பை பாண்ட் கிடையாதுன்னு சொல்றோம் ஏதாவது ரீசன் தெரியுமா இதுவும் அதேதான் ஆக்சுவலா என்ன இருந்திருக்கும் ஏன்னா இதுலயும் அன்பார்ட் எலக்ட்ரான்ஸ் இருக்கு இதுலயும் ஒரு ரெண்டு அன்பார்ட் எலக்ட்ரான்ஸ் இருக்கு இது மூணு அன்பார்ட் எலக்ட்ரான்ஸ் இருக்கு ஒரு அன்பார்ட் எலக்ட்ரான்ஸ் இருந்தாவே ரெண்டு ஆஃப் ஃபீல்ட் எலக்ட்ரான் அதாவது கம்ப்ளீட்டா ஃபில்ட் ஆகாம ஒரு அன்பார்ட் எலக்ட்ரான் அதாவது ஆஃப் ஃபீல்ட் இன்னொரு ஆஃப் ஃபீல்ட் கூட சேரும்போது ரெண்டு சைடு வைஸ் ஓவர்லாப் நடந்தா ஒரு பை பாண்ட் கிடைச்சிருக்கும் இதுவும் பார்க்கிறதுக்கு மாதிரி இருக்கா இல்லையா இதனுடைய பாஸ்பரஸ் உடைய ஒரு ஆஃப் ஃபீல்ட் எலக்ட்ரான் ஆக்சிஜன் உடைய ஒரு ஆஃப் ஃபீல்ட் எலக்ட்ரான் ரெண்டு சேர்ந்து ஃபார்ம் ஆயிருக்கும் இப்படிதான் ஃபார்ம் ஆயிருக்கு ஆனா இந்த மாதிரி ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்றாங்க ஏன்னா இதுல நைட்ரஜன் உடைய டூ அதாவது செகண்ட் பீரியட் எலிமெண்ட் ஆக்சிஜன் செகண்ட் பீரியட் எலிமெண்ட் ரெண்டுமே என்னது அப்ராக்சிமேட்லி சேம் சைஸ் இருக்கக்கூடிய ஒரே சைஸ் எல்லாமே செகண்ட் பீரியட் எலிமெண்ட் ஆனா இது என்னது இது செகண்ட் பீரியட் எலிமெண்ட் இது என்னது தேர்ட் ஆமா இல்லையா நைட்ரஜன் கேத்தல பாஸ்பரஸ் இருக்கு நைட்ரஜன் செகண்ட் பீரியட் எலிமெண்ட் தான் பாஸ்பரஸ் என்னது தேர்ட் பீரியட் இதனால தான் இந்த ஆர்பிட்டலோட ஓவர்லாப் என்ன சொல்றோம் கன்வென்ஷனல் பை பாண்ட் இன்னொரு பேர் தான் 2p ஓவர்லாப் ஏன் 2p ஓவர்லாப் இந்த 2p ஆர்பிட்டல் உடைய ஆஃப் ஃபீல்ட் எலக்ட்ரான் இந்த 2p ஆர்பிட்டல் உடைய ஆஃப் ஃபீல்ட் எலக்ட்ரான் ஓவர்லாப் நடக்கிறதுனால ஒரு பேர் என்னது கரெக்ட்டா இல்லையா அப்ப கன்வென்ஷனல் பை பாண்ட் இன்னொரு பேர் என்னது 2p ஓவர்லாப் நடக்கக்கூடிய அந்த பாண்ட் பேர் என்னது கன்வென்ஷனல் பை பாண்ட் கரெக்ட்டா ஆனா இது என்ன ஆர்பிட்டல் கிடையாது 2p ஆர்பிட்டல் கரெக்ட்டா இல்லையா பாஸ்பரஸ் உடைய p ஆர்பிட்டல் இது ஆக்சிஜன் உடைய 2p ஆர்பிட்டல் இது 3p ஆர்பிட்டல் கரெக்ட்டா இல்லையா இது 2p ஆர்பிட்டல் இது என்னது 3p ஆர்பிட்டல் ரெண்டு சேம் சைஸா 2p ஆர்பிட்டல் உடைய சைஸ் விட 3p ஆர்பிட்டல் என்னது சைஸ் அது கரெக்ட்டா அப்ப ரெண்டு சேர்ந்து கன்வென்ஷனல் பை பாண்ட் மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கும் பட் என்ன ஆகறதுல கன்வென்ஷனல் பை பாண்ட் ஃபார்ம் ஆகாம நான் கன்வென்ஷனல் பை பாண்ட் வந்து ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்றாங்க சரிங்களா அதுக்கான ரீசன் வந்து இன்னொரு முக்கியமான ரீசன் சொல்றாங்க என்ன ரீசன் அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஆக்சுவலி இப்படி தான் ஃபார்ம் ஆயிருக்கும் சரிங்களா இதனுடைய p ஆர்பிட்டல் இதனுடைய p ஆர்பிட்டல் முதல்ல இந்த ரெண்டு ஆர்பிட்டல் சேர்ந்து ஒரு ஹைபிரிட் ஆர்பிட்டல் ஃபார்ம் ஆகும் சரிங்களா இது எழுதிருக்கேன் இது மாதிரி எழுதுங்க ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்த நைட்ரஜன் அதனுடைய வேக்கன்ட் p ஆர்பிட்டலுடைய சைஸும் அதுல இருக்கக்கூடிய ஆக்சிஜன் அதனுடைய வேக்கன்ட் p ஆர்பிட்டலுடைய சைஸும் ரெண்டு சைடு ஆஃப் ஃபீல்ட் இன்டராக்ஷன் நடக்கும்போது நமக்கு கிடைக்கக்கூடியது கன்வென்ஷனல் பை பாண்ட் ரெண்டுமே செகண்ட் பீரியட் எலிமெண்ட் ரெண்டுத்துடைய p ஆர்பிட்டலுடைய சைஸ் வந்து அப்ராக்சிமேட்லி சேம் பட் இங்க இருக்கக்கூடியது பாஸ்பரஸ் அதனுடைய ஆக்சிஜனுடைய 2p ஆர்பிட்டலுடைய சைஸ் இப்படி இருக்கு அப்படின்னா பாஸ்பரஸுடைய p ஆர்பிட்டலுடைய சைஸ் வந்து இப்படி இருக்கு கரெக்ட்டுங்களா ஸோ ரெண்டுத்துடைய சைஸ் வந்து அப்ராக்சிமேட்லி ஈக்குவலா கிடையாது இது ஃபர்ஸ்ட் ஃபேக்டர்
சரிங்களா? ஏன் வந்து கன்வென்ஷனல் பை பாண்டா இல்லை அப்படிங்கிறதுக்கான ஃபர்ஸ்ட் ஃபேக்டர் என்ன அப்படின்னா, இது செகண்ட் பீரியட் எலமெண்ட், இது வந்து தேர்ட் பீரியட் எலமெண்ட். ஸோ இதனுடைய ஆர்பிட்டாலுடைய சைஸும் இதனுடைய ஆர்பிட்டாலுடைய சைஸ் என்னது டிஃப்ரெண்ட். இது ஸ்மாலர் சைஸ் என்னது லார்ஜர் சைஸ். ஸோ எக்ஸாக்டா சேம் சைஸ் இருக்கும்போது அப்ராக்சிமேட்லி ஓவர்லாப் வந்து பெஸ்ட் ஓவர்லாப்பாக இருக்கும். இது ஒரு ரீசன். ரெண்டாவது, நமக்கு பாஸ்பரஸ்ல கிடைக்கக்கூடிய 2s ஆர்பிட்டால் இருக்கக்கூடிய 2 எலக்ட்ரான், அதே மாதிரி 2p ஆர்பிட்டால்ஸ்ல இருக்கக்கூடிய 3 எலக்ட்ரான்ஸ் ரெண்டு சேர்ந்து முதல்ல ஒரு ஹைபிரிட் ஆர்பிட்டால் வந்து ஃபார்ம் பண்ணுது. இதுதான் வந்து பாஸ்பரஸ்னுடைய ஹைபிரிட் ஆர்பிட்டால். கரெக்டா? இப்படிதான் இருக்கும். ஒரு s ஆர்பிட்டால், 3 p ஆர்பிட்டால், டோட்டல் இதுல 3 எலக்ட்ரான்ஸ் இருக்கு, இதுல ஒரு 2 எலக்ட்ரான்ஸ், டோட்டல் எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கு? 5 எலக்ட்ரான்ஸ். இது sp3 எல்லாமே என்னது sp3 இருக்கக்கூடிய ஆர்பிட்டால். என்ன நைட்ரஜன் அது எல்லாமே என்னது அம்மோனியா sp3 தானே, அப்படி சொன்னது sp3. இப்போ இது யார் கூட சேரணும்? ஆக்சிஜன் கூட. ஆக்சுவலா எப்படி சேர்ந்துருக்கணும்? ஆக்சிஜனுடைய 2s ஆர்பிட்டால் அண்ட் ஆக்சிஜனுடைய 2p4. இப்போ இந்த ஒரு எலக்ட்ரான்ஸ், 2 எலக்ட்ரான்ஸ், இந்த ரிமைனிங் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் இப்போ ஆஃப்-ஃபீல்ட் இன்டராக்ஷன் தான் நடந்திருக்கும். பட் சைஸ் வந்து டிஃப்ரெண்டா இருக்கிறதால அந்த மாதிரி ஓவர்லாப் வந்து நடக்கிறது. இதுக்கு இன்னொரு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான், அதாவது இந்த ஃபீல்ட் ஆர்பிட்டாலுடைய எலக்ட்ரான்ஸ் இருக்கா, ஏன்னா ஆல்ரெடி நமக்கு இது pH3 எழுதுவோம் ஜெனரலா சொல்லும்போது, பாஸ்பரஸ் எழுதும்போது. இப்போ இது ஒரு கோவலன்ட் பாண்டை ஃபார்ம் பண்ணும், இது ஒரு கோவலன்ட் பாண்டை ஃபார்ம் பண்ணும், இது ஒரு கோவலன்ட் பாண்டை ஃபார்ம் பண்ணும். ரிமைனிங் இருக்கக்கூடிய 2 எலக்ட்ரான் தான் எப்படி நைட்ரஜன் அம்மோனியாக்கு மேல ஒரு லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கோ அந்த மாதிரி பாஸ்பரஸ் மேல என்ன இருக்கும்? ஒரு லோன் பேர். இந்த மாதிரி பாஸ்பரஸ் அதனுடைய லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் தான் இது. ரிமைனிங் இருக்கக்கூடிய 3 பாண்ட் வந்து இது. கரெக்டா? அப்ப இந்த ஈச் எலக்ட்ரான் ஒவ்வொரு பாண்டை ஃபார்ம் பண்ணும், கோவலன்ட் பாண்ட். இந்த 2 எலக்ட்ரான்ஸ் என்னது எப்படி அம்மோனியாக்கு மேல லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கோ அந்த மாதிரி பாஸ்பரஸ் மேல ஒரு லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கு. இந்த ஆர்பிட்டால் p ஆர்பிட்டால், அதாவது ஆக்சிஜன் கூட சேரும்போது ஆக்சிஜனுடைய p ஆர்பிட்டால், இந்த ஆக்சிஜன் என்ன இருக்கு? வேக்கன்ட் ஆர்பிட்டால்ஸ் இருக்கு இல்லையா, 2p4. எப்படி இருக்கு? ஆக்சிஜன்ல முதல்ல என்ன பண்ணா இது கம்ப்ளீட்டா எலக்ட்ரானிக் பாண்ட். அதுக்கு பிறகு நம்ம என்ன சொல்றோம்? கோஆர்டினேட் பாண்ட் படிச்சிருக்கோமா? நைட்ரஜன்ல 3 பாண்ட் வந்து கோவலன்ட் பாண்ட், ஒரு பாண்ட் வந்து என்னது கோஆர்டினேட் பாண்ட். 4 பாண்ட் ஃபார்ம் பண்ணும். அஞ்சாவது ஒரு பாண்ட் ஃபார்ம் பண்ணக்கூடிய நேச்சர் எதுக்கு இல்ல? நைட்ரஜனுக்கு இல்ல. ஆனா பாஸ்பரஸ்க்கு 3 பாண்ட் நார்மலா ஃபார்ம் பண்ணும், 4வது ஒரு பாண்ட் ஃபார்ம் பண்ணும், அது பேர் கோஆர்டினேட் பாண்ட். 5வது ஒரு பாண்ட் ஃபார்ம் பண்ணும், அது பேர் என்னது 5 கோவலன்ட் பாண்ட்னு பார்க்கணும். கரெக்ட்டா? ஏன்னா என்ன ஆர்பிட்டல்ஸ் இருக்கு? வேக்கன்ட் டி ஆர்பிட்டல்ஸ் இருக்கு. இப்போ இந்த லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸை கொடுத்தா அதுக்கு பேர் என்னது கோஆர்டினேட் பாண்ட். ஆமா இல்லையா? கம்ப்ளீட்டா ஒரு ஜோடி எலக்ட்ரான்ஸை கொடுத்தா அது பேர் என்னது கோஆர்டினேட் பாண்ட். இந்த பாஸ்பரஸ்க்கு மேல இருக்கக்கூடிய லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரானை யாருக்கு ப்ரொவைட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிஜனுடைய ஆர்பிட்டாலுக்கு ப்ரொவைட் பண்ணுது. சரிங்களா? ஆனா ஆல்ரெடி ஆக்சிஜன் என்ன இருக்கு? எத்தனை லோன் பேர் இருக்கு? 2 லோன் பேர். இந்த 2 லோன் பேர் என்ன பண்ணுதுன்னா அடுத்து இருக்கக்கூடிய வேக்கன்ட் டி ஆர்பிட்டால்ஸ்க்கு எலக்ட்ரான்ஸை ப்ரொவைட் பண்ணி ஒரு பை பாண்ட் வந்து ஃபார்ம் பண்ணுது. சரிங்களா? இப்போ ஆக்சுவலா எப்படி நடந்துக்கணும்? இதனுடைய ஒரு சிங்கிள் எலக்ட்ரான், இதனுடைய ஒரு சிங்கிள் எலக்ட்ரான் சேர்ந்து சைடு வைஸ் ஓவர்லாப் நடந்துருக்கும். ஒரு பை பாண்ட் வந்து ஃபார்ம் பண்ணிருக்கும். அந்த டைப்பான பை பாண்டுக்கு கன்வென்ஷனல் பை பாண்ட் தான். கரெக்டா? இதனுடைய சைஸ் டிஃபரெண்டா இருக்கிறதுனால முதல்ல பாஸ்பரஸ் மேல இருக்கக்கூடிய லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரானை கம்ப்ளீட்டா யாருக்கு ப்ரொவைட் பண்ணுது? இது எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னா, முதல்ல பாஸ்பரஸ் இங்க இருக்கக்கூடிய ஆக்சிஜன் வழியா கோஆர்டினேட் பாண்ட் ஆக்சிஜனுக்கு முதல்ல எலக்ட்ரான்ஸை ப்ரொவைட் பண்ணுது. ஆனா ஆக்சிஜன் ஆல்ரெடி என்ன இருக்கு? 2 லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கு. கரெக்டா? இப்போ ஆக்சிஜன் எலக்ட்ரான்ஸை வாங்கினதுக்கு அப்புறம் இந்த எலக்ட்ரான்ஸை கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த டெல் பாசிட்டிவா இல்லைன்னா ஜென்ரலா எலக்ட்ரான்ஸை கொடுத்ததுக்கு அப்புறம் இது பாசிட்டிவ் ஆயிடுமா? ஆமா இல்லையா? ஏன்னா லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸை கம்ப்ளீட்டா ப்ரொவைட் பண்ணா இட் இஸ் கால்ட் லூயிஸ் பேஸ்ன்னு சொல்றோம். அப்ப இது பேர் ஆஃப் எலக்ட்ரான் யாருக்கு டொனேட் பண்ணுது? ஆக்சிஜன். இப்போ ஆக்சிஜன் ஆல்ரெடி டபுள் பாண்ட் ஆக்சிஜன் இருந்தது, அந்த எலக்ட்ரான்ஸை கெயின் பண்ணதுக்கு அப்புறம் இதெல்லாம் மாறிடும் நெகட்டிவ். இப்போ திரும்ப என்ன பண்ணோம்? இந்த எலக்ட்ரான் ரிச்சா இருக்கிறதால பேக் பாண்டிங் மூலமா திரும்ப யாருக்கு ப்ரொவைட் பண்ணோம்? இதுக்கு வந்து நம்ம என்ன சொல்றோம்? பேக் பாண்டிங் அல்லது சினெர்ஜிக் பாண்டிங் சொல்றோம். சரிங்களா? முதல்ல மெட்டல் இருந்து, அதாவது மெட்டல் டு லிகாண்ட் சொல்லுவோம், லிகாண்ட் திரும்ப எலக்ட்ரான்ஸை ப்ரொவைட் பண்ணா அதுக்கு பேர் தான் பேக் பாண்டிங் சொல்றோம். அந்த மாதிரி பாஸ்பரஸ் முதல்ல சிங்கிள் எலக்ட்ரானை ஷேர் பண்ணாம அதுக்கு மேல பிரசன்டா இருக்கக்கூடிய, ஏன்னா நாலு எத்தனை பாண்ட் இருக்கு? 3 பாண்ட். இந்த 3 பாண்ட் தான் இந்த பாண்டை ஃபார்ம் பண்ணிடுச்சு. ரிமைனிங் பாஸ்பரஸ் கிட்ட இருக்கக்கூடிய இது மட்டும் தான். அப்ப பாஸ்பரஸோட மோர் எலக்ட்ரோநெகட்டிவ் எலிமெண்ட் இருக்கிறதுனால இந்த எலக்ட்ரான்ஸை கம்ப்ளீட்டா யார் கொடுக்குது? ஆக்சிஜன் கொடுத்து இந்த ஆக்சிஜன் தான் ஃபர்தர் என்ன பண்ணுதுன்னா இங்க இருக்கக்கூடிய சைடு வைஸ் ஓவர்லாப் நடக்கிறதுக்கு ஒரு பாண்டை கொடுக்குது. அதான் யாருக்கு எலக்ட்ரான்? அது ஆக்சிஜன் மேல பிரசன்டா இருக்கக்கூடிய லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான். சொல்லுங்க, இது பாஸ்பரஸ்ல இருக்கக்கூடிய லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இல்ல இது. அப்ப இந்த பாண்ட் என்ன பாண்ட்? அதான் கோஆர்டினேட் பாண்ட். சொல்ல புரியுதா? இது நார்மலா 3 அன்பார்ட் எலக்ட்ரான் 1 2 3 நார்மலா 3 சிங்கிள் பாண்ட். இந்த பாண்ட் வழியா தான் முதல்ல லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ஆக்சிஜன் கொடுக்குது. ஆக்சிஜன் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் இதனுடைய வேக்கன்ட் டி ஆர்பிட்டால் தானே பாஸ்பரஸோட வேக்கன்ட் டி ஆர்பிட்டால் இல்லையா? இது பாஸ்பரஸோட வேக்கன்ட் டி ஆர்பிட்டால். இந்த லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ஆக்சிஜன் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் இந்த ஆக்சிஜன் மேல பிரசன்ட் இருக்கக்கூடிய லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் இதனுடைய வேக்கன்ட் டி ஆர்பிட்டால் என்ன பண்ணுது? எலக்ட்ரான்ஸை ப்ரொவைட் பண்ணுது. இதுக்கு பண்ணி நம்ம என்ன சொல்றோம்? 2p5 and
3d பை ஓவர்லாப் சொல்றோம். எதனுடைய 2p பை ஆக்சிஜனுடைய 2p ஆர்பிட்டால் இருக்கக்கூடிய அந்த லோன் பேர் அதான் 2p பை. எதனுடைய 3d பை பாஸ்பரஸ்ல இருக்கக்கூடிய வேக்கன்ட் d ஆர்பிட்டால் அது 3d பை. அப்ப இந்த ஓவர்லாப் பேர் என்னது 2p பை and 3d பை ஓவர்லாப். முன்ன பார்த்தது 2p பை அது 2p ஓவர்லாப், இது 2p 3d ஓவர்லாப். 2p சொல்றது புரியுங்களா? அப்ப நான் கன்வென்ஷனல் பை பாண்ட் similar to the இப்ப இந்த மாதிரி கேட்பாங்க p டபுள் பாண்ட் O பாஸ்பரஸ்ல பிரசன்ட் இருக்கு. ஏன்னா நைட்ரஜன்ல என்ன இருக்கு பாஸ்பரஸ், இதில் வேக்கன்ட் d ஆர்பிட்டால்ஸ் இருக்கா இல்லையா? கார்பன் கீழ சிலிக்கான் இருக்கா இல்லையா? இதுக்கு அப்புறம் ஆக்சிஜன் கீழ என்ன இருக்கு சல்பர், சல்பர்ல எப்படி இருக்கா S டபுள் பாண்ட் O இருக்கா இல்லையா? இந்த மாதிரி பாத்துக்கிறோமா நம்ம CPH3 டபுள் பாண்ட் CH2 கிளைட். இது பாஸ்பரஸ், இது கார்பன், பாஸ்பரஸ் உடைய d ஆர்பிட்டால், கார்பன் உடைய 2p ஆர்பிட்டால், 2p 3d ஓவர்லாப். இதுல ஆக்சிஜன் 2p ஆர்பிட்டால், சல்பர் வந்து என்னது 3d ஆர்பிட்டால், 2p 3d ஓவர்லாப். ஆக்சிஜன் 2p ஆர்பிட்டால், இது என்னது 3d ஆர்பிட்டால், இது என்ன ஓவர்லாப்? இதெல்லாம் என்ன ஓவர்லாப்? எக்ஸாம்பிள் 2p பை அதாவது 2p ஆர்பிட்டால் உடைய ஓவர்லாப் 3d ஆர்பிட்டால் உடைய ஓவர்லாப்க்கு அதுக்கான எக்ஸாம்பிள். கரெக்ட்டா? இதெல்லாம் எதுக்கான எக்ஸாம்பிள்? நான் கன்வென்ஷனல் பை. இதுக்கான எக்ஸாம்பிள். அப்ப டெஃபினிஷன் மட்டும் தெரிஞ்சா போதும். This called the these are examples of non conventional pi bond. Non conventional pi bond. இப்ப சொல்லுங்க பாக்கலாம் யாராவது டெஃபினிஷன் நான் கன்வென்ஷனல் பை பாண்டுக்கான டெஃபினிஷன் சொல்லுங்க. இதுக்கான டெஃபினிஷன் இது கரெக்டா இருக்கும்னு பாருங்க. filled orbital and vacant orbital, filled orbital and vacant orbital interaction is called non conventional pi bond. கரெக்ட்டா? எது filled orbital? பாஸ்பரஸ் மேல இருக்கக்கூடிய லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் filled orbital. கரெக்ட்டா இல்லையா? ஏன்னா பாஸ்பரஸ் மேல லோன் பேர் கம்ப்ளீட் 2 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. அந்த 2 எலக்ட்ரான்ஸ் யார் கொடுக்குது? முதல்ல ஆக்சிஜன் கொடுக்குது. அப்ப filled orbital வந்து filled orbital தானே. இந்த ஆர்பிட்டாலுக்கு முதல்ல எலக்ட்ரான்ஸ் கொடுக்குது. இந்த ஆக்சிஜன் மேல இருக்கக்கூடிய எலக்ட்ரான் யார் கொடுக்குது? d ஆர்பிட்டால். அப்ப இது filled orbital, இது வந்து என்னது vacant orbital. அப்ப இந்த மாதிரியான ஓவர்லாப் பேர் தானே நான் கன்வென்ஷனல் பை பாண்ட். ரெண்டுக்கு டெஃபினிஷன் தெரிஞ்சுக்கணும். ஆக்சிஜன் மேல பிரசன்ட் இருக்கக்கூடிய லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் யார் கொடுக்குது? பாஸ்பரஸ் உடைய d ஆர்பிட்டாலுக்கு வேக்கன்ட் d ஆர்பிட்டாலுக்கு ஒரு ஜோடி எலக்ட்ரான்ஸ் கொடுத்து ஒரு பை பாண்ட் வந்து ஃபார்ம் பண்ணுது. சரிங்களா? அப்ப ஆக்சிஜன் மேல இருக்கக்கூடிய filled ஆர்பிட்டால் ஏன்னா O மைனஸ் தானே. O மைனஸ் எலக்ட்ரான் ரிச்சா இல்லையா? அப்ப அது எலக்ட்ரான் ரிச், அத filled ஆர்பிட்டால் யாருக்கு ப்ரொவைட் பண்ணுது? பாஸ்பரஸ் உடைய வேக்கன்ட் d ஆர்பிட்டாலுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுது. அப்ப எங்கெல்லாம் filled ஆர்பிட்டாலோ வேக்கன்ட் d ஆர்பிட்டாலோட இன்டராக்ஷன் இருக்கோ அதுக்கு பேர் என்னது நான் கன்வென்ஷனல் பை பாண்ட். மீனிங் புரியுதா? அப்ப ஆஃப் filled இன்டராக்ஷன் அதுக்கு பேர் கன்வென்ஷனல் பை பாண்ட். filled orbital vacant orbital interaction it is called the non conventional pi bond. சரிங்களா? filled orbital அப்படிங்கிறது ஆக்சிஜன்ல பிரசன்ட் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ், எலக்ட்ரான் ரிச், அது நெகட்டிவ் ஆர்பிட்டால் இருந்தாலும் சரி இல்ல லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருந்தாலும் சரி. இங்க வேக்கன்ட் ஆர்பிட்டால் அப்படிங்கிறது பாஸ்பரஸ்ல பிரசன்ட் இருக்கக்கூடிய வேக்கன்ட் d ஆர்பிட்டால். இந்த ரெண்டு பேருக்கு இருக்கக்கூடிய இன்டராக்ஷன் பேர் என்னது நான் கன்வென்ஷனல் பை பாண்ட். சரிங்களா? சிம்பிளா எதுவுமே தெரியல அப்படினா கூட எங்கெல்லாம் 2p ஓவர்லாப் நடக்குதோ it is called the conventional pi bond. சும்மா சிம்பிளா இப்போதைக்கு தெரிஞ்சுக்கணும். இதுல நிறைய எக்ஸெப்ஷனல் கேஸ் இருக்கு, ஹையர் லெவல் இருக்கு, அது நமக்கு தேவையில்லை. சொல்றது புரியுதுங்களா? ரெண்டாவது நான் கன்வென்ஷனல் பை பாண்டுக்கு டெஃபினிஷன் filled orbital vacant orbital interaction it is called the non conventional pi bond. off filled interaction it is called the conventional pi bond. சரிங்களா? இப்போதைக்கு கன்வென்ஷனலுக்கு C double bond C, C double bond O, N double bond N, N double bond O இதெல்லாமே 2p ஆர்பிட்டால் இருக்குது. எல்லாமே மோஸ்ட்லி கன்வென்ஷனல் பை பாண்ட். 2p d ஆர்பிட்டால் இருக்கக்கூடிய கன்வென்ஷனல் எல்லாமே நான் கன்வென்ஷனல் பை பாண்ட். சரிங்களா?